அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கொட்டாவி வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஹா அப்படின்னு சவுண்ட் போடுவீங்களா? கண்டிப்பா அதை பண்ணக்கூடாதுங்க. 50 days 50 இஸ்லாமிக் சேலஞ்சில் இன்னையோட டே 40. இன்றைய தினத்தில் சஹீஹ் அல் புகாரியில் குறிப்பிட்டப்பட்ட ஒரு ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், யார் கொட்டாவி விடுகிறாரோ அவர் முடிந்தவரை அந்த கொட்டாவியை அடக்கிக் கொள்ளட்டும் என்பதாக கூறினார்கள். ஏனென்றால் ஹா என்று சப்தமிட்டு அவன் சிரித்தால் ஹா என்று சப்தமிட்டால் ஷைத்தான் அவனை பார்த்து சிரிக்கிறான் என்பதாக கூறினார்கள். எனவே நாம் பொது இடங்களிலோ வீடுகளிலோ எல்லா இடத்திலும் பள்ளிவாசல் முதல் எல்லா இடத்திலும் கொட்டாவி வந்தால் இடது கையை வைத்து மறைக்க முயற்சி செய்யுங்கள், இல்லை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இல்லை என்று சொன்னால் நீங்கள் ஹா என்று தான் சப்தமிடுவேன் என்று சொன்னால் உங்களை பார்த்து ஷைத்தான் சிரிக்கிறான் என்பதாக அர்த்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒருவரை பார்த்து ஒரு கெட்டவன் சிரித்தான் என்று சொன்னால் அவனுக்கு ஏதோ இழப்பு ஏற்பட்டிருக்கிறது தான் என்ற அர்த்தம். கெட்டவர்களுடைய பண்பு, ஒருத்தருக்கு ஒரு கெட்டது நடந்துச்சுன்னா அதை பார்த்து சிரிப்பாங்க. அப்ப ஷைத்தான் மிகப்பெரிய கெட்டவன், அவன் சிரிக்கிறான் என்று சொன்னால் நாம் ஏதோ ஒரு நஷ்டத்தில் அனுபவிக்க போகிறோம் என்பதாக அர்த்தம். எனவே இப்படி கை வச்சு மறைச்சிடுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு எப்பெல்லாம் எனக்கு கொட்டாவி வந்து இடது கையோ வலது கையோ வச்சு இப்படி ஏதாச்சும் பண்ணி மறைச்சிருங்க. முடிஞ்ச அளவு கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். அதுவரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.